என்னோட கண்களேற்றும் கற்பூர தீபமே, கை தீண்டும் போது பாயும் மின்சாரமே, உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம், இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம். இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் நின் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன்மழை என் ஆவி நீயே தேவி, ராஜராஜ சோழன் நான், இணையாளும் காதல் தேசம் நீதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சது, அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்டாக நான் வந்து மாசி மகத்துக்கு போயிருந்தேன் இல்லையா, அப்போ நான் வந்து அந்த இரும்பு கடாயை வாங்கியிருந்தேன். அதை நான் சீசனிங் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த கிளிப்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நெல்லுலாம் வேக வச்சு அதை மெத்தையில் கொண்டு போய் காய வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் சரியாக விலாக் கூட அதனால தான் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இப்போ நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது ரேண்டமாக எடுத்த கிளிப்ஸ் அப்படின்றதுனால இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மெத்தையில் நானும் தம்பியும் துணி காய வச்சுருந்தேன். அதை எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ தம்பிக்கு வந்து கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிட்டு அப்படி நானும் துணியை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தாங்க, நீங்கள் துணியெலாம் மெத்திலே மடித்து கீழே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு துணி மடிக்கிற வேலையும் மிச்சமாக இருக்கும், டைமும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கா? துணி வந்து மெத்தையிலே மடித்து வச்சுட்டு வர்றது நல்ல விஷயந்தான். பட் எனக்கு வந்து இவ்வளோ துணி வச்சு நான் மடிச்சுட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வரது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்து எப்பயும் போல் சோஃபாவில் போய்ட்டு துணியை வச்சுட்டு நான் வீட்டில் ஏதாவது கொஞ்சம் வேலை இருந்தால் பார்த்துட்டு ஃப்ரீ டைம் இருக்கும்போது டிவி பார்த்துட்டு துணி மடித்து போட்டுருவேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து துணி எப்பயும் போல் கீழே அப்படியே கொண்டு போய்ட்டு மடிக்காமலே இந்த வந்து அந்த சிஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, துணி வந்து இந்த மாதிரி மடித்து கொண்டு போங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பட் எனக்கு தான் அப்படி வந்து செட் ஆக மாட்டேங்குது அந்த வேலை. அப்புறம் சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா துணியெலாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு வாசல் பெருக்கிற வேலை இருக்குது, வாசல் பெருக்கி கோலம் போடணும். அப்படியே தம்பி விளையாட்டு காமிச்சிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டேன். நான் கோலம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து அழகாக கோலத்துக்கு நடுவில் வந்து நின்று என்ன வில்லத்தனை பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்திங்களா. எப்போ நான் கோலம் போட்டாலும் இதில் ஒரு கருப்பு நாய் ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த ஒரு வெள்ளை நாய், 2 நாயில் ஏதாவது ஒன்று வந்து வந்துடுவார். அந்த மாதிரி இப்போ நான் கோலம் போட்டு முடிச்சதுமே வந்து நின்றுட்டு என்ன பண்ணுச்சுன்னே தெரியல, பார்த்துட்டு போயிடுச்சு. ஒருவேளை என் கோலம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு போதான்னு தெரியல. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னர் பண்ண ஆரம்பித்தேன். டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்ட மாதிரி ஒரு மசாலா தான் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அது ஹீட் ஆனதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துருக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இந்த சாப்பர் வச்சுருக்கேன் இல்லையா, அதில் தான் நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் ஒரே ஒரு பச்சை மிளகாவும் நான் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன்.
இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக குக் ஆகணுன்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து இதில் அரைச்ச 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி அரைக்கும் போது நீங்கள் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, அப்படியே நீங்கள் பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்குறேன். அது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஊற வச்சு வேக வைப்போம் அந்த பட்டாணி தான் சேர்த்துருக்கிறேன். நான் வந்து நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வேக வச்ச பட்டாணி தான் சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சு நான் குக் பண்ணியிருந்தேன். நல்லாவே வெந்துடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வேக வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கடைசியாக இறக்க போகிற டைமில் சேர்த்துக்க வேண்டியது தான். உருளைக்கிழங்கு ரொம்ப மேஷ் பண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம சப்பாத்தியோடு சாப்பிடும்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப குழைவாக நீங்கள் வந்து மேஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்க வேண்டாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணால் நமக்கு வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடும். சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இது வந்து நான், சப்பாத்தி, அப்புறம் தோசை கூட நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு மோஸ்ட்டாக சப்பாத்தி, நானுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேவி. இது வந்து அந்த என்னது ஆலு மட்டர் மசாலா சொல்லுவாங்க இல்லையா, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்மளுடைய ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டுட்டா டின்னர் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த சீசனிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் வாங்கின கடாய் இது தான், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் வந்து ஒரு சும்மா ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்க்ரப் வச்சு நான் கொஞ்சமாக லிக்விட், அந்த நம்ம பாத்திரம் கழுவுலையே அந்த லிக்விட் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன். நல்லா உள்ளே மேலே எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. நான் வந்து ஒரு 4 தடவை கிட்டத்தட்ட வாஷ் பண்ண அந்த மாதிரி, அப்போ தான் போச்சு. இப்போ நான் ஒரு தடவை தான் வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பிசுன்னு ஒரு மாதிரி ஒட்டும், அந்த க்ரீஸ் வந்து போகவே போகாது. அதனால் நான் வந்து கரெக்டாக ஒரு 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு அரிசி மாவு போட்டு பிளெயின் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துருங்க. இதுக்கும் வந்து லிக்விட் போகணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு, கைப்பிடி, அப்புறம் வந்து மேலே உள்ள எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி எடுத்துருங்க. இப்போ இது நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து நல்லா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கிறேன். ஈரமே இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து கேஸ் ஆன் பண்ணி நம்ம வந்து தொடச்சி வச்சுருக்க அந்த வானலை நம்ம சிம்மில் வச்சு அப்படியே ஹீட் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஹீட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியும் வந்து அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா ட்ரையான நமக்கு பேன் கொடுத்துரும். இதில் வந்து நான் கொஞ்சமாக திக்கான எண்ணெய், நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன். அது கொஞ்சமாக அதை ஊற்றிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு ஃபுல்லாக நான் வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் லைட் ஹீட்டில் தான் இருக்கும், அதனால் கை பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதேமாரி பேக் சைட்லேயும் நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கணும். எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி கொஞ்சம் அப்படியே அந்த ஹீட்டில் அப்படியே விட்டுருங்க. அது ஆறுனதுக்கப்புறமா மறுபடியும் வந்து கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சாதம், அன்றைக்கி மதியம் வடித்து வச்ச சாதம் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி, அதை நான் இதோட ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ண போகிறேன். சாதம் வடித்த தண்ணி ஊற்றும் போது நல்லா நமக்கு சீசனிங் ஆகி ஒட்டாமல் ஒரு எது பண்ணாலும் நமக்கு சமையல் வந்து இப்போ ரோஸ்ட் ஆகட்டும் இல்லை கிரேவி ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். அதுக்காக தான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறது. இப்போ நான் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டேன். லைட்டாக பொங்கி வர மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி ஒரு 1 டே அப்படியே விட்டுட்டேன். இது வந்து 1 டே ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணி எல்லாத்தையும் நான் வந்து சிங்கில் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம வந்து ப்ளெயின் வாட்டரில் அந்த ஸ்க்ரப்பில் வந்து எந்த ஒரு இதுவும் தொடாமல், இந்த லிக்விட்லாம் தொடாமல் அப்படியே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் ஹீட் பண்ண போகிறோம். எண்ணெய், அதே கடலை எண்ணெய் ஊற்றி மறுபடியும் எல்லா பக்கமும் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம்.
அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ஒரு 2 ஸ்டெப் தான் பண்ணணும். நான் வந்து சால்ட் உப்பு சேர்த்து முதல்ல நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். நான் உப்பு நல்லா வறுத்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி உப்பு வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர், நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சீசனிங் முடிஞ்சு போச்சு. இந்த வெங்காயம்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க, நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த உப்பு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன வேணாலும் சமைக்கலாம், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை அப்படியே நான் வாஷ் பண்ணாமல் எடுத்து நான் வந்து கீழே வச்சுட்டேன் தூசி படாத இடத்துல. அவ்வளோதான், நமக்கு வந்து எப்பயும் போல் சமையல் செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இவ்வளோ தான் சீசனிங். அண்ட் இதோடு நான் இந்த விலாகையும் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.